வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. இந்த வருஷம் மலையாளம் சினிமாலேருந்து நிறைய நல்ல மூவிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவே தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் ரொம்ப மோசம் தான் நம்ம சொல்லணும். ஒருவேளை விண்டேஜ் மூவிஸ் எதுவும் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தா தமிழ் சினிமாவில் யாராலும் காப்பாற்றிருக்க முடியாது. எதனால மலையாள மூவிஸ்க்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சது அண்ட் தமிழ் படங்களுக்கு ஏன் இந்த வருஷம் ரொம்ப மோசமான நிலைமைன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் என்ன பிரச்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி மலையாள மூவிஸ் ஏன் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மலையாளமில் இந்த நாள் வரைக்கும் வந்த மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, பிரம்மயுகம், வருஷங்களுக்கு சேஷம், ஆடு ஜீவிதம், ஆவேசம் மாதிரி படங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குது. அதே மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் கோட் லைஃப் படங்களுக்கெல்லாம் 100 கோடி கலெக்ஷனை அள்ளி கொடுத்தது. அதுவே தமிழ் சினிமாவில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெரிய ஸ்டாரோட படமும் வரல. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேல கூட புதுசாக எதுவும் இல்லை, வித்தியாசமாக கூட படங்கள் எதுவும் வரலை. அதுவும் மேலே ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படங்கள் கூட சரியாக வரலை. எதுக்காக தமிழ் படங்கள் சரியாக வரலை, அதுவே மலையாளம் படங்கள் வந்துட்டு நல்ல ரீச் எதுக்காக கிடைச்சுன்னு ஒரு சில காரணங்கள் இப்போ நாங்கள் பார்க்கலாம். ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணலாம், பட் ஓவராக ப்ரமோஷன் பண்ணக்கூடாது. படம் இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆக போகுதுன்னா படத்தோட ப்ரமோஷன் டைமில் படத்தை பற்றி பேசுறதை விட்டுட்டு தேவையில்லாத டாபிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே லால் சலம் ஆடியோ லான்ச்சில் ரெஜி சங்கியா இருந்தாலும் இல்லைனாலும் லால் சலம் ஆடியோ லான்ச்சில் அதுவும் குறிப்பாக லால் சலம் படத்தோட ரிலீஸ் டைமில் ஒரு தேவையில்லாத டாப்பிக்காக தான் இருந்துச்சு. பட் அதுவே கோட் லைஃப் படத்தை பற்றி ப்ரொமோஷன் டைமில் பார்த்தீங்கன்னா கோட் லைஃப் அண்ட் மலையாள சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கோட் லைஃப் படத்தோட ஹீரோ பிருத்விராஜ். ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜேர்னி. இது 2009 வந்து we decided to do the film and it took us 10 years till 2018 to அடுத்த காரணம் என்னன்னா, இப்போ இருக்க இயக்குனருக்கெல்லாம் அவங்க எடுக்கிற படத்துக்கும் 2வது படத்துக்கும் மெனக்கெட்ட மாதிரி 3வது படத்துலேருந்து நம்ம எடுக்கிறது தான் சினிமா நினச்சிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற டெம்ப்ளேட்டே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எடுக்கிற படங்களுக்கு ப்ரொமோஷன் வேறு லெவலில் பண்ணுவாங்க. அந்த படங்கள் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த ஹீரோட ஃபேன்ஸுக்கு கூட பிடிக்காது. அதுக்கும் மேலே படம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலனாக்கா கூட அதுக்கு டைரக்டர்ஸ் வந்து நான் இதுக்கு பார்ட் 2ல் சொல்லுவேன், இந்த சீனில் அந்த டீட்டெயிலிங் இருக்குது, இதை நோட்டீஸ் பண்ண விட்டுட்டீங்கன்னு சப்ப கட்டுவாங்க. சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டுறீங்களே. இந்த பார்ட் 2க்கு லீட் கொடுக்கறது கிளைமேக்ஸ்ல படத்தோட ஸ்டோரிக்கு தேவையில்லைனாக்கா கூட பெரியப்பாவை போட்டு படம் பண்ணுறதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு புதுசா படம் பார்த்த மாதிரி எப்படி ஃபீல் ஆகும்? முதல்ல தேவையில்லாம பார்ட் 2க்கான கான்செப்டை தமிழ் சினிமாலேருந்தே பேன் பண்ணணும். அதில் ஒரு சில உதாரணத்தை பார்த்தோம்னா சண்டைக்கோழி 2, சாமி 2, அரண்மனை 2, 3 அண்ட் இப்போ வந்து 4, சந்திரமுகி 2, கலகலப்பு 2, VIP 2, கோட் 2, மாரி 2 மாதிரி படங்களுக்கு பார்ட் 2க்கான லீடு அவசியமே இருக்காது. அப்போ கூட எதுக்காக இந்த மாதிரி பழைய ஃபர்னிச்சரை யூஸ் பண்ணுறாங்கன்னா டைரக்டர்ஸ்க்கு பெருசாக ஸ்டோரி ஐடியா இருக்காது. இருக்கிற இந்த டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் மக்களை படம் பார்க்க வச்சிடுறாங்க. அவனுக்கு பார்ட் 1 மேலே இருக்கிற மரியாதைக்காக பார்ட் 2 பார்க்க போகிறாங்க. பட் அந்த பார்ட் 2 படம் பார்த்த பிறகு அவனுக்கு பார்ட் 1 மேலே இருக்கிற மரியாதை கூட போயிடும். எப்போ SS ராஜமௌழி பாகுபலி 1 and 2 ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போ ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி போனதுனால அப்போத்துலேருந்து நாமளும் பார்ட் 2 எடுக்கலான்னு பிளான் பண்ணி வந்தது தான் இப்போ நான் சொன்ன இந்த பார்ட் 2 படங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். பாகுபலி கதையாகட்டும் அண்ட் விஸ்வரூபம் கதையாகட்டும் ஸ்டோரிக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் பார்ட் 2 லீட் கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஸ்டோரிக்கு தேவை இல்லாமல் பார்ட் 2 எடுத்த படங்கள் எல்லாமே இதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் சரியா படம் பார்க்க தெரியாது, இந்த ஒரு டீட்டெயில் நீங்கள் படத்தில் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃப்ரேமில் நம்ம இந்த டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோன்னு ஒரு சில டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஆடியன்ஸ்க்கு படம் எப்படி எடுக்கிறது டைரக்டர்ஸ்க்கு நீங்களும் இல்லை நானும் சொல்ல முடியாது. நீங்கள் வீடியோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தாலே நீங்கள் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கன்னு ஆடியன்ஸே உங்களுக்கு போட்டு காமிக்குவாங்க. நீங்கள் எந்த படத்தில் நீங்கள் காப்பி அடிச்சிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு போட்டு காமிக்குவாங்க. இப்போ எல்லாரும் எல்லா படமும் பார்க்குறாங்க. அண்ட் ரொம்பவே முக்கியமாக லாக்டவுன் டைமில் வேர்ல்டு சினிமாவை பார்த்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு இப்படியெல்லாம் கூட படம் எடுக்க முடியுமான்னு தெரிஞ்சுது. ஆனால் நம்ம டைரக்டர்ஸ் தான் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் அதே பேட்டர்னை யூஸ் பண்ணுறாங்க படத்தில். ஆடியன்ஸ் அப்டேட் ஆனாலும் நம்ம இயக்குனருக்கு அப்டேட் ஆகவே இல்லை. அதுக்கும் மேலே எப்படி படத்துக்கு பார்ட் 2 இல்லை பெரியம்மா கான்செப்ட் ஒரு தேவையாத விஷயமா இருக்குதோ அதே மாதிரி பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் சூப்பர் ஹிட் ஆகும்னு ஒரு சில இயக்குனராக நம்புகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சங்கர்ஸோட படங்கள் பார்த்தாலே புரியும் போல் ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல அண்ட் மேக்கிங்கில் பிரம்மாண்டமாக எடுப்பார். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் காதலன் படம். படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஸ்டோரியில் எப்படி சொன்னால் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும்னு யோசிச்சு எடுப்பார். சங்கரோட காதலன் படம் மட்டும் இல்லை, அவரோட எல்லா படம் கூட பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் குறையே இருக்காது.
அதுவே இப்போ இருக்க இயக்குனர் எல்லாம் படத்துக்கு தேவையில்லாம பிரம்மாண்டத்தை ஏற்றி ப்ரொடியூசருக்கு செலவு மேலே செலவு வச்சு ஆடியன்ஸ்க்கும் அது ரிலேட்டபிளாக இல்லாமல் நிறைய படங்கள் வந்திருக்குது. ரொம்பவே முக்கியமாக ரிலேட்டபிள்னு சொன்னப்போ தான் எனக்கு பர்சனலாக ஒரு சில விஷயம் சொல்லணும்னு தோணுது. இந்த வருஷம் நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலியோட போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அதில் நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் ஆடியன்ஸ்க்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுனால தான் குடும்பமாக போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கில்லி படத்தில் வந்துட்டு ஒரு விஜய் கேரக்டர் பார்க்குற பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம வீட்டு பையனோ இல்லை அவங்களோட பசங்களே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அதனால தான் அந்த படத்தில் வந்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதுவும் விஜயோட கேரக்டர் மட்டும் இல்லை, விஜயோட தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும், விஜயோட அப்பா கேரக்டர் இருக்கும், அம்மா கேரக்டர் ஆகட்டும், எல்லா கேரக்டரும் ஒரு ரிலேட்டட் கேரக்டர் இருந்ததுனால தான் அந்த படம் வந்துட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. அண்ட் இப்போ கூட ரிலீஸ் ஆனப்போ கூட அந்த நிறைய பேர் படத்தில் தியேட்டர் போயிட்டு பார்த்தாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்படி ஆடியன்ஸ்க்கு எதுவும் ரிலேட்டபிளாக இல்லாமல் படங்கள் எடுத்தா அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக படம் தான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ இருக்க இயக்குனர் எல்லாம் சினிமாக்காக எடுத்த ஒரு படங்கள் வந்துட்டு இப்போது வியாபாரத்துக்காகவும் அதுலேருந்து எப்படி பணம் போட்டால் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போல்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சாருங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே கூட சரியாக எழுதாமல் ஒரு சில டேரக்டர்ஸ் விட்டுருக்குதே, எப்பா தாங்கவே முடியாது. அப்படி எடுத்த படங்கள் எல்லாமே என்ன நிலைமையில வந்து நின்று இருக்குதுன்னா 21 டேஸோட ஷூட்டிங்கோட ஃபுட்டேஜ் வந்து ஜஸ்ட் வென்ட் மிஸ்ஸிங் அண்ட் we didn't know what to do. இப்படி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கும் தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் படத்தோட பாட்டு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படத்தோட பாட்டு இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு குப்பை படமாக இருந்தால் கூட ஒரு சுமார் படமாக மாறிடும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் விஜய் ஆண்டனியோட காதல் விழுதன் படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த நாக்குமுக்கா பாட்டு மட்டும் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. எங்கள் காலேஜ் ஃபெஸ்ட் ஆனாலும் இது எந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தாலும் நாக்குமுக்கா பாட்டு இல்லாமல் அந்த டைம் நம்ம கடந்து வந்திருக்கவே முடியாது. இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா அந்த டைமில் வந்துட்டு எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இருக்கல, எந்த ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் கூட அந்த டைமில் இருக்கல. ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு வந்துட்டு எல்லார் மனசுல போயிட்டு ரிலேட்டபிளாக இருந்ததுனால தான் அந்த படமும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தோணுச்சு. அதுவே இப்போ வர பாட்டு எல்லாமே ஒரு தடவை கேட்டாலே நமக்கு எல்லாமே சலிச்சிடும். இப்போ ஒரு சாங்கை ஹிட் பண்ணதுக்காகவே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட, சீரியல் ஆக்டர்ஸ் இல்லை ஆன்லைன் செலிபிரிட்டிஸ் கிட்ட பணத்தை கொடுத்து பாட்டை ப்ரொமோட் பண்ண விற்கிறாங்க. அதுவும் ரீல்ஸா இல்லை டிக்டாக்கா இல்லை வேற ரூபமா. ஆனால் அப்போ ஒரு ஆல்பமும் ஃபுல்லாகவே ஹிட் ஆகும். சொல்ல போனாக்கா நமக்கு அந்த பாட்டில் கேட்குறப்போ இப்போ கூட நமக்கு ரிலேட்டபிள் ஆகும், தவிர அதில் குறையா இருக்காது. முக்கியமாக இப்போ வர சாங்ஸ் எல்லாமே கேட்குறத விட அப்போ இருக்கிற சாங்லாம் கேட்டால் தான் ஒரு மாதிரி நமக்கு பாட்டு கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரும். சொல்ல போனோம்னாக்கா அந்த டைமில் வந்த சாங்ஸ் எல்லாமே ஆடியன்ஸுக்கு ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டோட வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டைமில் பாட்டோட வரிகள் எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளாகவும் இருக்கும். அது இப்போ கூட வந்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஸ்டேட்டஸாக விற்கிறாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் அது ஸ்டோரியாக போடுறாங்க. பட் இப்போ எல்லாம் வரிகள் எல்லாம் வந்துட்டு காக்கா காலுக்கை பற்றி எழுதுறதா தான் அதிகமான முக்கியத்துவம் தராங்க. அதுக்கும் மேலே இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இப்போலாம் வரிகள் வந்துட்டு ரொம்ப அதிகமான கவனம் கொடுக்கறதும் இல்லை. அது ரொம்பவே ஒரு பொருட்டான விஷயமா கூட அது எடுத்துக்கிறது இல்லை. எப்படியாச்சும் பாட்டை மட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒப்பேற்றி விட்டு படத்தை ஹிட் ஆக்கி விட்டுறாங்க, இல்லை சாங்கை எப்படியாச்சும் இன்ஸ்டாகிராமில் போட்டு ட்ரெயின் பண்ணி விட்டுறாங்க. சொல்லணும்னா இப்போ வர சாங்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்களோ இல்லையோ, பட் நிறைய விண்டேஜ் சாங்ஸ் தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலாம் இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு அப்பா அம்மா கிட்ட நம்ம கேட்டுருப்போம். ஆனால் பாருங்களேன், இப்போ நாம் அந்த சாங்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் லோகேஷ் கனகராஜ் அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டைரக்டர் வந்துட்டு விண்டேஜ் சாங்ஸ் படத்தில் வச்சாங்கன்னு இப்போ எனக்கு புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மலையாளம், கன்னடா, தெலுங்கு படத்தோட இயக்குனர்கிட்டலாம் நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஃபிலிம் மேக்கிங்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அவங்களுக்குலாம் முன்னாடியே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறாரு, நம்ம தமிழ் சினிமாவோட டைரக்டர்ஸ் தான். ரொம்பவே முக்கியமாக கன்னடா, மலையாளம், தெலுங்கு சினிமா எல்லாம் ஷூட்டிங் கூட அப்போ இருந்த மெட்ராஸில் தான் ஷூட்டிங்கை நடக்கும். இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கன்னடா நடிகர் ராஜ்குமாரோட மயூரா படத்தோட ஷூட்டிங் மெட்ராஸில் நடந்துட்டு இருந்தப்போ அதே நேரத்தில் தான் அவரோட மகன் புனித் ராஜ்கர் மெட்ராஸ்லேயே பிறந்தார். அது மட்டும் இல்லை, அப்போ தமிழ் சினிமா தான் சவுத் இந்தியாவிலே டாமினேட்டிங்காக இருந்துச்சு. நார்த்தில் ஹிந்தி சினிமானாக்கா சவுத்தில் தமிழ் சினிமா, அது விட்டாக்கா யாரும் காம்படிட்டரே இருக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே ஓவர்டேக் பண்ணி வேற லாங்குவேஜ் படங்கள் வந்துட்டு சென்னையில், அதுவும் தமிழ்நாட்டில் அதிகமாக பிஸ்னஸ் ஆகுதுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? அதுவும் சங்கர், மணிரத்னம் மாதிரியான இயக்குனரோட படங்கள் எல்லாம் மாஸ்டர் பீஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். மணிஷோட நாயகன் படம் எல்லா இயக்குனருக்குமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் படமாக இருக்குது இப்போ வரைக்கும். அண்ட் வெற்றிமாறன், கௌதம் மேனன் மாதிரி இயக்குனருக்கெல்லாம் நாயகன் படம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு.
அண்ட் ஷங்கர்ஸோட படங்கள் எல்லாமே தமிழ் சினிமா வேற லெவல் ரீச் கொண்டு போச்சுன்னு தான் நம்ம எல்லாமே சொல்லணும். முக்கியமாக காதல் படத்தில் முக்காபல பாட்டுக்கு விஷுவல்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சும்மா ஃபயராக இருக்கும். அதுக்கு மேலே சொல்லணும்னா ஷங்கர்ஸோட படங்கள் வந்துட்டு பிரம்மாண்டத்தை சும்மா எல்லாம் வைக்காம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவார். முக்கியமாக சாங்ஸ் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணுவார். அது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி ஹார்பராக இருக்கட்டும். அண்ட் அதை விட முக்கியமாக ஜீன்ஸ் படத்தில் பூக்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற 7 அதிசயத்தை காமிச்சு ஷூட் பண்ணியிருக்கிறாரு. இந்த இடங்களெல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது. இதுதான் உலகத்தில் இருக்க பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவ்வளோ மெனக்கெட்டு எடுத்திருப்பாரு சங்கர் சார். அதோட முக்கியமாக ஜீன்ஸ் படத்தோட கிளைமேக்ஸில் சிஜி ஒர்க்கெல்லாம் கொஞ்சோட ஃபேக்காக தெரியாமல் அவ்வளோ நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்படி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குனர்லாம் அப்போ இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க இயக்குனர் எல்லாமே நான் இப்போ சினிமாவுக்கு வந்தது என்னென்னா பேசிக்கலி கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். புரியுதில்ல? நான் ஏதாவது நல்ல சினிமா எடுத்து நீங்கள் என்ன தான் நல்ல சினிமா எடுத்தாலும் அதில் லைஃப் டைம் என்ன இருக்க போகுது? அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும். ஸோ நான் டு பி இது எல்லாத்த விட தமிழ் சினிமா ஏன் இப்படி ஒரு நிலைமை வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அது நாம் தான். எதுக்காக நம்ம காரணம் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாம் தான் நல்லா இல்லாத ஒரு படத்தை வந்துட்டு அதை நல்லா இருக்குதுன்னு சொல்லி முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க கொடுக்குற இந்த ஃபேக் ப்ரொமோஷன் ஒரு மொக்க படத்துக்கும் குப்பை படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸை எப்படியாச்சும் அதை நல்ல படம் நம்ம நம்ப வச்சு அதை தியேட்டர் போய்ட்டு பார்க்கவும் வச்சிடறாங்க. கூட சேர்த்து அந்த படத்தை நம்ம சூப்பர் ஹிட் ஆக்குறதுனால இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் நாமளும் பொழிக்க முடியும்னு சொல்லிட்டு இயக்குனர்லாம் இன்னும் அந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கிறதுனால தொடர்ந்து குப்பை படமாகவே வந்துட்டு இருக்குது. இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க படத்தை வந்துட்டு சூப்பர் ஹிட் பண்ணுறதுனால ஒரு நல்ல படத்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ண மறந்துடுறாங்க. அது ஆடியன்ஸுக்கும் தெரியல. எத்தனை பேர் நித்தம் ஒரு வானம் படத்தை வந்துட்டு தியேட்டரில் போய்ட்டு பார்த்துருக்கீங்களா? கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓடிடியில் வந்து பிக் தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய ஆடியன்ஸ் போய்ட்டு ரீச் ஆச்சு. ஒருவேளை இந்த படம் தியேட்டரில் போய்ட்டு பார்த்துருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கும். ஆனால் நாம் தான் ஒரு சுமாரான படங்களுக்கும் இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை படத்துக்கு வந்துட்டு அதை நம்ம நம்புறதுனால நம்ம இந்த மாதிரி படத்துக்கு நம்ம ஆளாகிடுறோம். நித்தம் ஒரு வானம் படம் மட்டும் இல்லை, அதில் நிறைய கமல்ஸோட படங்களும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹேராம், உத்தம வில்லன், குணா, ஆளவந்தான், அன்பே சிவம் மாதிரி படங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவோட கிளாசிக் படங்கள் தான் நம்ம சொல்லணும். நிறைய வேறு லாங்குவேஜ் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே இருக்குது அவங்க சினிமா வரதுக்காக. இதெல்லாம் கமல் சாருக்கு லாஸ் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாக்கே பெரிய லாஸ். Unknown by my failures. எனக்கு சக்சஸ் இருக்கு, ஆனாலும் வெளியே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நேர்மையான கொம்பன். அதுவும் விக்ரம் படத்தோட 50th டே செலிப்ரேஷன் டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கமல்ஸோட படங்கள் எல்லாமே ஒரு இன்ட்ரோவா போட்டிருப்பாங்க. அப்போ கமல் சார் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் தன் நடிப்பால் உயிர் கொடுத்த உன்னத கலைஞர். எப்படியோ இவ்வளோ தூரம் ஆனதாச்சு, போனது போச்சு. இனிமேலாவது நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாமே ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து ஸ்கிரிப்ட் அண்ட் ரைட்டிங்கில் நல்லாவே மெனக்கெட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் நம்ம நல்ல படங்கள் கொடுக்க முடியும். எப்பேற்பட்ட லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் கூட அது நல்ல ரீச் கிடைக்கும். அப்படி தரமான படங்கள் நிறைய வரும். தமிழ் சினிமா ஒரு கம்பேக் கொடுக்கும்னு நம்ம எல்லாரையும் நம்புவோம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக நல்ல படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது ஆடியன்ஸான நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஒருவேளை நம்ம குப்பை படத்துக்கு இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், பட் ஃப்யூச்சரில் ரொம்பவே ரிஸ்க்காக போகும். அப்படி வந்த படங்கள் தான் கன்னடாவில் நிறைய குப்பை படங்களும் வந்திருக்குது. பட் அவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ நல்ல தரமான படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா தான் ஒரு பீக்கில் இருந்தது. வேற கன்னடா சினிமாலாம் யாரும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னடா சினிமாவில்ட்டு நிறைய பேர் ஒரு காம்படிட்டராகவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலாவது நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை தமிழ் சினிமா ரசிகர்கள் கூட ஆகட்டும், நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுத்து அந்த படத்தை வந்துட்டு எப்படியாச்சும் ஹிட் ஆக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா தமிழ் படத்துலேருந்து இது வரைக்கும் வந்த தரமான படங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது சித்தா அண்ட் ஜிகிரா XX படம் தான். நல்லா இருந்தாதான் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இல்லைன்னு சொன்னா இந்த அசோக் குமார் ஆக்ட் பண்ணியிருந்தா கூட போய் பார்க்க மாட்டாங்க. ஓகே.